அநேக இடங்களிலே இந்த 7 வார்த்தையை நீங்கள் தியானிப்பதை கேட்டிருப்பீர்கள், நீங்கள் தியானித்திருப்பீர்கள். அல்லேலூயா. அது முக்கியம் இல்ல. இந்த வார்த்தை சிலுவையிலே அறையப்பட்ட வார்த்தை நிமித்தமாய் என் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு நான் பாத்திரனா இருக்கிறேனா, அதை நான் பெற்றுக்கொண்டேனா, அந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்திலே வந்ததா என்பதுதான் முக்கியம். இதோ இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடுறது வாழ்க்கை அல்ல. வசனத்தை நீங்க கேட்கலாம், பைபிளை படிச்சா தெரியும். அந்த உயிருள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றினதா? அந்த வார்த்தை சிலுவையே உனக்காகவும் எனக்காகவும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றினதா, உங்கள் குடும்பங்களை மாற்றினதா என்பதுதான் ஒரு கொஸ்டின். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் கேட்கலாம். எந்த சபைக்கு நீங்க போனாலும் இந்த வார்த்தையை தியானிப்பதை உங்களால் கேட்க முடியும். இல்ல நான் பேசுறதுனால அல்ல, எல்லாரும் பேசுவாங்க. ஆனா ஒரே ஒண்ணு, இந்த வார்த்தை உங்களை மாற்றினதா? இந்த வார்த்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த கபால ஸ்தலம் எந்தப்பட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது வலதுபுறத்தில் ஒரு கள்ளன் இடதுபுறத்தில் ஒரு கள்ளனை வைத்து நடுவிலே இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறார்கள் சிலுவையில். அதுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் நடக்கிறது. அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்திலே முந்தின காரியங்களை எல்லாம் படிக்கும் போது இயேசுவை பிடிக்கிறார்கள், பிலாத்து இடத்திலே கொண்டு போகிறார்கள், பிலாத்து ஏரோது கட்டை அனுப்புகிறான். அப்படி அவரை போட்டு அலக்கழிக்கிறார்கள். போர்ச்சுகேசர்கள் வருகிறார்கள், பிடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், காரை உமிழ்கிறார்கள். இதே மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. நல்ல தெரிவிக்கீங்க, ஒருவர் சிலுவையிலே அறைந்து குற்றுயிராய் நிற்கப்பட்ட நிலையிலே உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேச அவருக்கு ஒரு சான்ஸ் தேடுகிறார் என்று சொன்னால் அது நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு. நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு. அந்த இடத்திலே உங்கள் மேலும் என் மேலும் ஒரு கரிசனை கொண்டவராய் இன்னைக்கு அவருடைய முகம் நம்ம மேல் படுகிறது என்றால் அவர் நம்மளை பெற்று வைத்திருக்கிற கிருபை தான் காரணம். அல்லேலூயா. உண்மையிலே இயேசுவுக்கு தெரியும் என் அப்பா பிதா எப்படிப்பட்டவர், நான் ஒரு குற்றமில்லாத ஒருவன், என்னை இவர்கள் குற்றப்படுத்துகிறார்களே, இவருக்கு என்ன தண்டனை என் அப்பாவாகிய பிதா கொடுப்பார் என்பது இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் அவர் தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாகவே அருமை தகப்பன் இயேசு கிறிஸ்து முந்திக் கொள்கிறார். ஐயா, என் பிள்ளைங்க இவங்களுக்கு தான் நான் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தேன், இவங்களை நீங்க கை வைக்காதீங்க, ஒரு விசை இவர்களை மன்னியும், ஒரு தடவை இவர்களுக்கு தயவு பாராட்டும். இவங்க தெரியாம பண்றாங்க, இவங்க தெரியாம என் கன்னத்தில் அடிச்சாங்க, இவங்க தெரியாம என்ன குத்துனாங்க, இவங்க தெரியாம பிலாத்து நியாயத்தை தப்பா கொடுத்துட்டான், ஏதாவது தப்பா கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு விசை பிதாவோடு கூட பரிந்து பேசுகிறார். பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். ஏன் பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால், நீங்க பழைய ஏற்பாட்டின் முறைமைக்கு வரும்போது பாவம் செய்கிறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை உண்டு. அல்லேலூயா. எவனா இருந்தாலும் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு புறா குட்டியோ ஒரு மாடையோ ஏதோ ஒன்றை கொடுத்து அவன் தன் பாவ நிவர்த்தியை செய்து விடுவான். ஆனா சில பாவங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணப்பட மாட்டாது, அவன் கொலை செய்யப்பட கடவன். இது குற்றமில்லாத ஒரு இரத்தம் சிந்தப்படுகிற காரியம். இந்த காரியத்தை நீங்கள் எடுத்து பழைய ஏற்பாடுகளுடைய சம்பந்தப்படுத்தி பார்ப்பீர்கள் என்றால், இவர் மேல் எவன் அவார்த்தமாய் பொய் சொன்னாலோ, எவன் குற்றப்படுத்தினாலோ எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும். யூதர்களின் முறைமையின்படி, பழைய ஏற்பாடின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து கர்த்தர் பிதாவானவர் தண்டனை கொடுப்பாரே என்று சொன்னால் இப்படிதான் தண்டனை கொடுக்கணும். இவன் செய்த பாவம் குற்றமில்லாத குற்றம். பிலாத்து சொல்றான், இவன் மேல நான் எந்த குற்றமும் காணவில்லை. ஏதாவது சொல்றான், எந்த குற்றமும் காணவில்லை, திருப்பி அனுப்புறான். ஒரு ராஜா விசாரிக்கும் போது, ஒரு நீதிபதி விசாரிக்கும் போது குற்றம் காணாவிடாதவர் இயேசு கிறிஸ்து குற்றுயிராய் தொங்கினார். அது இயேசுவுக்கு நல்லா தெரியும், இவங்க பிதா தண்டனை கொடுப்பாரே என்று சொன்னால் இதில் ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால தான் சொல்றார், முந்திக்கிட்டாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்யறது என்னதென்று இவங்களுக்கு தெரியாது, இவங்களை மன்னியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்களே யோசிக்க. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், அன்னைக்கு ஏதோ ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து அப்படி பேசினார். இல்ல, இன்னைக்கு என் தகப்பன் உனக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பரிசத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
என் மகன் ஹலோ என் மகன் தப்பு செய்துட்டான், பிதா கத்தி எடுப்பார். இயேசு சொல்வார் அமைதியாவுங்க, ஒரு விஷயம் இவனை மன்னிங்க, நல்லவன் தான், அடிக்கடி சர்ச்சுக்கு போறான், ஆராதிக்கிறான், ஜெபம் பண்றான், ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டான், ஒரு விஷயம் கெட்ட பழக்கங்களை பண்ணிட்டான், ஒரு விஷயம் பல தொடர்புகளோடு இருந்துட்டான், ஒரு விஷயம் விட்டுருங்க, அடுத்த நாள் திருந்துவான் சொல்லி இன்னைக்கும் பிதாவானவர்களே இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் ஒரு மன்னிக்கிறவராய், உங்களை பிதாவிடத்திலிருந்து காப்பாற்றுகிறவராய், பிதாவிடத்தில் உங்களை தப்பித்துக் கொள்கிறவராய் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசவில்லை என்று சொன்னால் நீயும் நான் உயிரோடு இருக்க முடியாது. ஒரு விஷயம் நீங்க கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க செய்கிற ஒவ்வொரு தப்புகளையும் அநியாயமாய் செய்கிறோம். ஆனா வெள்ள சட்டையும் வெள்ள வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு ஒண்ணு தெரியாதவர மாதிரி கையை தட்டி ஆராதிக்கிறோமே, நீங்க கிருபையாய் காக்கப்பட்டு இருக்கிற ஒரு நாள் வரும். அன்பந்த ஜனமே, என்னோட வார்த்தைகளை நான் முடிக்க போகிறேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் கிருபையாய் வரமாட்டார், நீதிபரராய் வருவார். கர்த்தர் நீதிபரராய், உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, உங்களுக்கு தண்டனை உண்டு. அவர் உன்னை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. அவனவனுக்கு ஏற்ற பலன் அவனோடு கூட வருகிறது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்க தப்பிதங்களை குறைத்துக் கொள்ளுங்க. தப்பு ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் அவருக்கு திருப்திப்படுத்துகிற காரியங்கள் செய்யும் போது, தப்பான காரியங்கள் நீங்கள் அவருக்கு செய்யும் போது அவர் உங்களுக்கு உணர்த்துவார், அவர் கடிந்து கொள்வார். நீங்க என்ன பண்றீங்க? அவருடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுகிறீர்கள். பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போயிட்டு சர்ச்சில் இருந்து கை தட்டி ஆராதிச்சா எல்லாம் போயிடும் யோசிக்கிறீங்க. நீதிபரராய் கர்த்தர் உனக்கு தண்டனை கொடுப்பது எப்போ என்று சொல்லி தெரியாது. திருடன் வருகிறது போல இயேசு கிறிஸ்து வருவார். திருடன் உன் வீட்டில் இருந்து கதவு தட்டி போட்டு தள்ள வரும்போது உனக்கு தெரியாது. அன்னைக்கு நீ கத்துனாலும் கதறினாலும் உனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகணும். அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட வேலை செய்கிற இடங்கள்ல அநேக ஜனங்களுக்கு விரோதமாய் நீங்க எழுப்பி இருக்கலாம். மன்னிக்க கூடாதபடி வீணான சிந்தனைகளோடு கூட இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவே உங்களை பாவங்களை மன்னிச்சுட்டாரு. நீங்க மன்னிக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஏமாத்திரம். இன்னைக்கு உங்க வேலை செய்யற இடங்களா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டா இருக்கலாம், யாரோடு கூட நீங்க வைராக்கியம் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆராதனையில வந்திருக்கிற தேவஜனமே அவங்களோடு ஒப்புரவாய்க்கோ. வேதம் சொல்லுது, காணிக்கை போட ஒருத்தன் வரும்போது அவன் தன் சகோதரத்தில் ஏதோ பகை வைத்துக் கொண்டிருந்தானே என்று சொன்னால் காணிக்கை அங்க வச்சுட்டு நீ போய் உன் சகோதரத்தை ஒப்புரவாகிட்டு திரும்பி வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒப்புரவு ரொம்ப முக்கியம். நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாலோ, கர்த்தரோடு கூட இணைய வேண்டும் என்று சொன்னாலோ, கர்த்தரை முழு மனதோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலோ ஒப்புரவு ரொம்ப அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புரவு ரொம்ப அவசியம். சொல்லுங்க, ஒப்புரவு ரொம்ப அவசியம். சமாதானம் ரொம்ப அவசியம். உனக்கு உன் சகோதரனுக்கு சமாதானம் ரொம்ப அவசியம். சமாதானம். ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 17:3. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னித்து விடு. அல்லேலூயா. உன் சகோதரன் உன் தப்புக்கு மனஸ்தாபப்பட்டானா திருப்பி முறுக்க பிடிச்சிட்டு இருக்காத. அவனை பழி வாங்க வேணும்னு நினைச்சிட்டு இருக்காத. கர்த்தர் உன்னை பழி வாங்குவார். அவனை விட்டுக்கிடு. அவன் தப்பு பண்ணிட்டான், விட்டுக்கிடு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ விட்டு கொடுக்கிறதுனால ஒரே ஒரு நன்மையை மட்டும் பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 19. அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அல்லேலூயா. குற்றத்தை மன்னிப்பதுதான் அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு கனத்தை கொடுக்கும். குற்றத்தை மன்னிப்பது தேவ மகிமை உனக்கு கொண்டு வரும், தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ இழந்து போன நன்மைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளணும் நீ ஆசைப்பட்டேனா
குற்றங்களை மன்னிச்சுக்கோ. பிறருடைய குற்றங்களை மன்னிச்சுக்கோ. நீ பிறருடைய குற்றங்களை மன்னிக்காம இயேசு கிறிஸ்துவிட்ட மன்னிப்பு கேட்ட அவர் எப்படிப்பா உங்களுக்கு மன்னிப்பு தருவார்? அருமை தகப்பன், அல்லேலூயா. அவர் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் உங்கள் கடனாளிகளுக்கு மன்னியுங்கள். இப்படிதான் வேதம் சொல்லுதே தவிர அநியாயமா வேதம் சொல்லவில்லை. நீ மன்னிக்கணும். உனக்கு கர்த்தர் உன்னை மன்னிக்கிறது போல உன் கூட பிறந்தவங்களை மன்னி, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களை மன்னிங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் ஒருத்தன் தப்பு செய்தானா அவனை மன்னிங்க. பைக்கில் போகும்போது ஒருத்தன் ஸ்பீட் அவனை ஓவர்டேக் பண்ணி போனானா அவனை சபிக்காதீங்க, திட்டாதீங்க, மன்னிங்க. அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்பீடு, ஏதோ ஒரு காரியம் அப்படி சொல்லி அவனை மறந்து விடுங்க. அசிங்கம். நல்ல ஆராதனைக்கு போறவங்களா இருப்பாங்க, வெள்ளையும் போடுவாங்க, இல்லை நல்லா இருப்பாங்க, சர்ச்சில் எல்லாம் பயங்கர ப்ரேயர் பண்றவங்களா இருப்பாங்க. பைக்கில் போக பாருங்க, எவனாவது ஒருத்தன் தவறா போயிட்டானா அசிங்கமா திட்டு விடுவாங்க. என்ன பிரயோஜனம் நீ சர்ச்சில் போறதுனால? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. மன்னிக்கிறப்ப உனக்கு வரணும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னா பாடுபட்டது எல்லாமே உன்னையும் என்னையும் மீட்டுக்கொண்டு உன்னையும் என்னையும் உயர்த்துவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக, பெருக பண்ணுவதற்காக. அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நீயும் நானும். அல்லேலூயா. என்னோட வார்த்தைகளை முடிக்கிறேன். டைம் ஆச்சு. தேங்க்யூ. ஓகே.